அந்த உடைப்பு ஏற்படாம அந்த பணிகளில் ஈடுபட்ட அந்த தொகுதியை சேர்ந்த உயிர்கள் போயிருந்தா அந்த உயிர்களுக்கு யார் பாதுகாப்பு அரணாக இருப்பது? அப்ப ஏன் ஒரு திட்டமிட்டு நடவடிக்கை இல்ல? இப்ப சென்னையில மழைநீர் தேங்குற இடத்தை தேடி தேடி பார்த்து 4000 கோடி ஒதுக்கணும், 5000 கோடி ஒதுக்கணும், மழைநீர் வடிகால் ஏற்படுத்தணும், இனிமேல் மழைநீர் இங்க ஒரு சொட்டு கூட நிக்காது என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து அமைச்சர்களும் சென்னையில கூடி நீங்க அறிக்கை விடுறீங்க, அங்க தொலைக்காட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க அந்த செய்தியை வெளியிடுறீங்க. நான் கேட்கிற திருவண்ணாமலை மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? விழுப்புரம் மாவட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? கடலூர் மாவட்டத்து மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? கடற்கரை ஓரம் இருக்கிற மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை ஓர மீனவ மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? ஆக இந்த மக்களை ஒவ்வொரு மழை வெள்ளத்தின் போதும் நீங்க ஒரு அறிவிப்பே இல்லாம பெரும்பான்மை ஆகத்துல இன்னைக்கு நீங்க உங்க அதிகாரப்பூர்வமா நீங்க 2.5 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து விட்டுறீங்க. இந்த அறிவிப்பை யாருக்கு கொடுத்தீங்க? எந்த தொலைக்காட்சியில் 2000 தண்ணீர் நாங்க திறந்து விடுறோம் அறிவிச்சீங்க? என்ன அரசு இயந்திரம்? என்ன எந்த லட்சத்துல அரசு இயந்திரம் இயங்குது? இதான் அரசு இயந்திரமா? சொல்லுங்க. ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா?